வெல்கம் டு மிச்சிசை. குக் வித் கோமாளி. ஸோ குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஒரு டிவி ஷோ தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு தமிழ்நாட்டிலே ஒரு நம்பர் 1 ஹையஸ்ட் டிஆர்பி உள்ள டிவி ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குக் வித் கோமாளிங்கிற ஒரு டிவி ஷோ தான். கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீசன் வந்து குக் வித் கோமாளி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடிட்டு இருக்குது. சின்ன குழந்தையிலேருந்து பல்லு போன பாட்டி வரும் எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு காமெடியான ஒரு ரியாலிட்டி ஷோனா அது ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி ஷோ தான். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக அதுக்கு காம்படிஷனாக எவ்வளோ டிவி ஷோ வந்தாலும் குக் வித் கோமாளி பார்க்குற அளவு அந்த வியூவர்ஷிப் வந்து வேறு எதுக்குமே வந்து கிடைக்கல அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அளவு ஒரு ஃபேமஸான ஒரு டிவி ஷோ வந்து குக் வித் கோமாளிங்கிற இந்த டிவி ஷோ. ஸோ இந்த டிவி ஷோவில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ இந்த டிவி ஷோவில் இந்த சீசன் 5ல் ஆங்கராக வந்து மணிமேகலை வந்து இருக்காங்க. ஸோ அதில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்து பிரியங்கா இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கு கூட இடையில வந்து இப்போ கிளாஷ் ஆயிருக்கு, ஒரு பெரிய கிளாஷ் வந்து ஆயிருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளியில் வந்து நார்மலாகவே ஆடியன்ஸை வந்து சிரிக்க வைக்கிறதுக்கு வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்கு வந்து இன்னொருத்தரை கிண்டல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு 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 நார்மலான ஒரு விஷயம் தான். இன்னொருத்தரை கிண்டல் பண்ணுறது, ஜட்ஜு போய் அங்கே உள்ளவங்களை அடிக்கிறது, சின்ன சின்ன சிலிமிஷமான சேட்டைகள் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்பவே இயற்கையான ஒரு விஷயம் தான். இது ரொம்ப நாளாகவே ரொம்ப ஜாலியாக வந்து போயிட்டே இருக்குது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒருத்தரோட ஜாப், ஸோ ஆங்கரிங்கிற ஒருத்தரோட ஜாப் வந்து இன்னொருத்தர் அதில் உள்ள கண்டஸ்டண்ட்டாக இருக்கிறவர் வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி ஆயிருக்கு. ஸோ அவங்க வந்து என்னை வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, என்னை டாமினேட் பண்ணுறாங்க, என்னை வந்து அவங்கள வந்து ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப மன வேதனையில் வந்து மணிமேகலை வந்து ஒரு பெரிய வீடியோ வந்து யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த டாமினேஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்க தான் செய்யும். அது வந்து நம்மளால் மறுக்கவே முடியாது. நம்மளுக்கு மேலே உள்ள ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து நம்மளை போட்டு தள்ளிட்டு வந்து மேலே பெரிய ஆள் ஆவாங்க. இந்த மாதிரியான இடங்கள், நார்மல் இடங்கள், எல்லா இடங்களையும் நம்ம பார்க்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பயங்கரமாக மாங்குன்னு வேலை செய்வோம், நம்மக்கிட்ட எல்லா திறமையும் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு அதுக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்காது. ஆனால் அதுவே வந்து சும்மா வேலையே செய்யாமல் அப்படியே மேலே உள்ள அதிகாரிங்களுக்கு அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அவங்களுக்கு சும்மா அப்படியே ஜால்ரா அடிச்சுட்டு டக்குன்னு மேலே போனவங்க, மேலே ஒரு பெரிய பொசிஷனுக்கு போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா இடங்களையும் வந்து ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம் தான். ஸோ இது டிவி ஷோ அப்படின்னால ரொம்பவே சென்சேஷனாக வந்து தெரிஞ்சிருக்குது. ஸோ பிரியங்கா வந்து நார்மலாகவே பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஓவர் வாய் தான் அவங்க. ஸோ நார்மலாகவே நல்லா ஆங்கரிங் பண்ணுவாங்க, நல்லா என்டர்டெயின் பண்ணுவாங்க, நல்லா காமெடி பண்ணுவாங்க, எல்லாம் ஓகே தான். பட் அவங்க வந்து ரொம்ப டாமினேட்டடாக வந்து ஓவர் வாய் கொஞ்சம் பேசுவாங்க. மேபி அதை அவங்க என்டர்டெயின் பண்ணுறதுக்காக கூட பண்ணியிருக்கலாம். பட் கொஞ்சம் வாய் கொஞ்சம் ஜாஸ்தியான ஒரு ஆங்கர் தான். பட் உண்மையிலே ஒரு நல்ல ரொம்ப வருஷமாக சஸ்டெயின் பண்ணக்கூடிய ஒரு நல்ல டேலண்டடான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஆங்கரை வந்து நம்ம பிரியங்கா வந்து சொல்லலாம். பட் அதே நேரத்தில் மணிமேகலை அப்படிங்கிறவங்களும் பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து ரொம்ப வருஷங்களாக வந்து மீடியா ஃபீல்டில் வந்து ரொம்பவே சஸ்டெயினாக இருக்கிறவங்க. அவங்களால முடிஞ்ச என்டர்டெயின்மெண்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த லேடிஸ்க்கு இடையில் 2 பிரச்சனை வர்றது எதனால வரும்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்டை டச் பண்ணும்போது வந்து ஒரு பெரிய பிரச்சனை வரும். ஸோ பசங்க கூட பார்த்தீங்கன்னா சில பேர் ஒருத்தர் கிண்டல் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் லேடிஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அது அவங்க மனசில் உள்ள உட்காந்து குத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன வார்த்தைகள் கூட அவங்க வந்து ஞாபகம் வச்சுருப்பாங்க. இது வந்து லேடிஸோட இயற்கையான ஒரு சைக்காலஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிண்டல் கேலி, பொதுவாக கிண்டல் பண்ணுறதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ஒரு 2 பேர் தனியாக இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து அவ்வளோ கிண்டல் பண்ண மாட்டாங்க. ஒரு பையன் பொண்ணு சுற்றி ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அந்த சுற்றி உள்ள 4 பேரை சிரிக்க வைக்கிறதுக்காக ஒரு மனுஷன் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மெயின், இந்த கிண்டலோட பர்பஸ் வந்து இதுதான். ஸோ இந்த பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அந்த கிண்டல் கேள்வியை தாங்கும் போது ஏதோ 1-2 தடவை ஜாலியாக எடுத்துக்கலாம். பட் அதுவே ஒரு லிமிட்டை தாண்டும் போது என்ன ஆகுனா நம்மளுக்கு சர்ன்னு கோவம் வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அந்த ஜிகர் தண்டா படத்தில் கூட வந்து சொல்லியிருப்பாங்க, நம்மளை பார்த்து 4 பேர் பல்ல காட்டும் போது வரும் பாரு கடுப்பு அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லுவார். ஸோ ஒரு 4 பேர் ஒருத்தன் வந்து ஒரு சாதாரண மனுஷங்க வந்து நம்மளை ஹீரோவை பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளை ஹீரோ மாதிரி அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். வில்லனாக பார்த்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு திமிர்த்தனமாக இருக்கும். நீ வில்லன் ஆமாடா நான் கெட்டவன் தாண்டா அப்படின்னு வில்லனாக பார்த்தாலுமே ஒரு திமிர்த்தனம் இருக்கும். ஆனால் ஒருத்தர் நம்மளை காமெடியனாக பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்குள்ளே அப்படியே அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போட்டு உள்ளுக்குள்ளே வந்து குத்தும். அது எப்படி என்ன பார்த்து அந்த பொண்ணு பல்ல காட்டலாம், என்ன பார்த்து எப்படி அந்த பையன் பல்ல காட்டலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு விதைக்கும். ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து டச் பண்ணும், ஒரு ஈகோ வந்து டச் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த கிண்டல் கேள்வி வந்து ஒரு மேலோட்டமாக இருக்கிற வரைக்கும் ஓகே. பட் ரொம்ப அளவுக்கு அதிகமாக கிண்டல் கேள்வி பண்ணுறது வந்து கொஞ்சம் பொதுவாகவே நம்ம தவிர்த்துக்கலாம். ஒருத்தர் மனசு ஹேர்ட் ஆகுது,
ஒருத்தர் எமோஷனலாக வந்து அட்டாக் ஆகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கிண்டல் கேள்வியை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு என்கேஜிங்காக நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேலி கிண்டல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம் தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ ஜோக்கருங்கிற படம் பற்றி கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஜோக்கருங்கிற ஒரு படத்தில் கூட பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு கோமாளியாக நிறைய பேர் பார்க்கும்போது கிண்டல் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜில் அவருக்கு பயங்கரமாக வந்து கோவம் வந்து ஒரு சைக்கோ கில்லராக வந்து மாறிடுவாங்க. ஸோ அதனால் இந்த கேலி கிண்டல்ங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு லிமிட்டோடு வச்சுக்கலாமே தவிர, அதனால அவங்க எமோஷ்னலாக அவங்க பாதிக்கப்படுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல வரேன். ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த மணிமேகலை அவங்களும் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி மணிமேகலை பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து கலாய்ச்சிருக்காங்க. ஒரு சூனிய பொம்மைன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா மணிமேகலை பயங்கரம் வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே அவங்க ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. பட் இந்த பாயிண்டில் மட்டும் ஸோ தன்னோட ஜாபையே ஒருத்தர் டாமினேட் பண்ணுறாங்க. அதில் அவங்க அந்த சுசித்ராங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிரியங்கா வந்து நல்லா ஆங்கர் பண்ணுறாங்க அப்படின்னு பிரியங்கா பற்றி கொஞ்சம் ப்ரைஸ் பண்ணி கொஞ்சம் தூக்கலாக பேசி மணிமேகலை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தரை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணவே கூடாது. அது ரொம்பவே கேவலமான மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்கான ஒரு டேலண்ட் இருக்குது, அவ்வளோதானே தவிர அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணலாம். ஸோ பிரியங்காவை நீங்கள் பாராட்டணும்னா பிரியங்காவை மட்டும் பாராட்டிட்டு போயிடணும். அதை விட்டு மணிமேகலை வந்து டவுன் பண்ணி இன்னொருத்தரை பாராட்டுறது வந்து உண்மையிலே தப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா குரேஷி கூட வந்து பிரியங்கா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் அதே நேரத்தில் வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அவங்க நம்ம வியூவர்ஷிப்பை நம்ம பார்க்கும்போது யார் சைடு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதிக ஒரு நல்லது இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓரளவு தெரியுது. ஸோ மணிமேகலைக்கு தான் 100% சப்போர்ட் பண்ணுறேன் நான் சொல்ல வரல. பட் மணிமேகலையோட வீடியோ பார்க்கும்போது அவங்களோட உணர்வுகளை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஒரு இந்த கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, டாமினேட் பண்ணுறது, நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டை ஒருத்தரை டச் பண்ணுறது, நம்ம ஈகோ ஒருத்தர் டச் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலுமே கோவம் வரும். ஸோ யாராக இருந்தாலுமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இதாகும், என்ன சொல்கிறது, ஒரு ஹேட் ஆகும், பயங்கரமாக அந்த ஹேட் ஆகும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு குக் வித் கோமாளி ஷோ, ரொம்ப அவ்வளோ ஃபேமஸான ஒரு ஷோ வந்து அவங்க விட்டுட்டு வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அப்போ எந்தளவு அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதனால் பிரியங்காவும் வந்து இழைச்சவங்க கிடையாது. அவங்களும் எவ்வளோ பேர் வச்சு செஞ்சுருக்காங்க, எவ்வளோ கிண்டல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கேலி கிண்டல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவங்க இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு ஆங்கராக, இவ்வளோ பெரிய ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியாக இருக்கிறாங்க. ஸோ நல்லா தமிழ்நாடு பூரா எங்கே போனாலும் நிறைய இடங்களுக்கு சீஃப் கெஸ்ட்டாக நானே அவங்க எல்லாரையும் பார்த்துருக்கேன். இந்த குக் வித் கோமாளியில் வந்து அவங்க எல்லாருமே நான் பார்த்துருக்கேன். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ கிண்டல் கேலி பண்ணலாம், ஒருத்தரை பாராட்டலாம், இதெல்லாம் தப்பு கிடையாது. பட் ஒருத்தரை பாராட்டி பேசும்போது இன்னொருத்தரை இறக்கி பேசக்கூடாது. ஒருத்தரை இறக்கி பேசி நீ வேஸ்ட்டு, அவள் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற தப்பு. நீ பெஸ்ட்டுன்னு சொல்லலாம், அது தப்பு கிடையாது. அதுமாதிரி கேலி கிண்டல் அப்படிங்கிறது, இப்போ ஒருத்தர் என்னை கிண்டல் பண்ணுறாருன்னா, என்னை கிண்டல் பண்ணும்போது என்னை சுற்றி இருக்க 4 பேரும் சிரிக்கிற மாதிரி நானும் சிரித்தா அது ஒரு நல்ல காமெடி. ஆனால் அதுவே என்னை கிண்டல் பண்ணும்போது என்னை சுற்றி இருக்க 4 பேர் சிரிக்காங்க, எனக்கு சுருன்னு கோவம் வருது அப்படின்னா அந்த கிண்டல் வந்து ஒரு மோசமான கிண்டல் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் அது சில பேர் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிடுவாங்க. யார் என்ன கிண்டல் பண்ணாலும் வந்து ரொம்ப ஈஸியாக கேஷுவலாக எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ கேலி கிண்டல் அப்படிங்கிறத ஒரு லிமிட்டில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஒரு என்டர்டெய்னிங்காக, ஒரு கண்டென்ட் ரீதியாக, நீங்கள் காமெடி ரீதியாக நம்ம வச்சுக்கலாமே தவிர ஒரு லிமிட்டை வந்து அதை தாண்டக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வேலை என்னோ அதை மட்டுமே பார்க்கணும் தவிர, ஸோ எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு அந்த கைண்ட் ஆஃப் ஸ்கில், அந்த என்ன சொல்கிறது, அந்த கைண்ட் ஆஃப் ஒரு ஆட்டிடியூட், ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்து வந்தாலுமே இப்படி தான் அடிப்படும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் வந்து ஒரு எடுத்துக்காட்டை வந்து சொல்லலாம். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து குக் வித் கோமாளி ஷோ வந்து இப்போவும் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க, நானும் அப்பப்போ பார்க்குறேன். ஸோ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஷோ தான். ஸோ அதனால் இந்த ஷோ மூலமாக நான் சொல்ல வர்றது என்ன, இந்த கண்டென்ட் ரீதியாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஸோ be kind to someone. So always be kind to someone, always be respectful. So always be friendly with everyone. So ஆனால் ஒருத்தர் வந்து நீங்கள் ஒருத்தர் மனசை பாதிக்கப்படுற மாதிரி எந்த வேலையும் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நல்லா கிண்டல் பண்ணுங்கள், ஜாலியாக பேசுங்க, ஒரு சர்க்கிள் ரீதியாக வந்து பேசிக்கலாம். ஆனால் ஒருத்தர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் டச் பண்ணுற மாதிரி, ஈகோ டச் பண்ணுற மாதிரி, ஒருத்தர் கீழே இறக்குற மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க? மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, இல்லை பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.